30 லிட்டர் வருதா 2 வேளை சேர்த்து. தரமான நாட்டு கோழிகள் 40 மாடு ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 40 மாடு சேல்ஸ்க்கு வந்திருக்குது. 30 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க பால். ஓ 2 வேளை சேர்த்து 8 மாதம் சேனை. ஓ முதல் கண்ணு போட போதுங்க. ஆமாம் முதல் இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம் இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுறோம் கேஷுவலாக. அவ்வளோதான் நேச்சுரல் என்ன இருக்கோ அதான் காட்டுறோம். ஆ ஆனால் சொல்லணும் இதெல்லாம் என்ன ரக மாடுண்ணா? ஒரு வேலைக்கு 13 லிட்டர் பால் கொடுத்துருக்கு. வீக்கில் வேலைக்கு 12 லிட்டர் இருக்கும். ஆனால் மடி என்ன சின்னதாக இருக்குன்னு கேட்காதீங்க, அது தட்டை மடி. இங்கே இருக்கிற மாடுக்கெல்லாம் இதுதான் அப்பா. இங்கேருந்து தான் ப்ரீடுக்காக வச்சுருக்குறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். இன்று வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபார்முக்கு வந்திருக்குங்க, ஒரு பண்ணைக்கு. இந்த பண்ணையில் நாட்டு கோழிகள், தரமான நாட்டு கோழிகள், ஜெர்சி மாடு, ஹெச்எஃப் மாடு எல்லாமே வந்து சேலுக்கு கொண்டு வராங்க. எமர்ஜென்சி சேல் எல்லாமே சேல் பண்ணிடுறாங்க. கோழிங்கெல்லாம் பாருங்கள். நாட்டு கோழிங்க, சிறுவடை கோழி இதோட ரகம். நல்ல ஆக்டிவாக இருக்குது. தோப்பில் இருக்கிறதுனால கோழிங்கெல்லாம் வந்து நல்ல ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்குது. சும்மா ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு அடைச்சோம்னா இதோட இவ்வளோ ஆக்டிவாக இருக்காது. நாற்பது மாடு ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 40 மாடு சேல்ஸ்க்கு வந்திருக்குது. நீங்கள் வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த குடிமல்லூர்லேருந்து அணைக்கட்டு போகிற வழியில் இந்த ஃபார்ம் இருக்குங்க. நம்ம ஃபார்முக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் தோப்பு இருக்குது அணைக்கட்டு போகிற வரைக்கும். 2வது தேங்காய் தோப்பாண்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் தோப்பில் காம்பவுண்ட் இருக்காது. 2வது தேங்காய் தோப்பாண்ட காம்பவுண்டு போட்டு எல்லோ கலர் கேட் போட்டிருப்போங்க. அங்கே தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. அதில் தான் இந்த மாடுகளை நீங்கள் பார்க்குறீங்க, கோழி பார்க்குறீங்க. எல்லாமே இப்போ சேலுக்கு இருக்குது. எல்லாமே சேலுக்கு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் பார்த்து பேசி வாங்கி. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த மாடு வந்து 2 பல் கிடையாது. சரிங்கண்ணா. 7 மாதம் சேனை. 25 லிட்டருக்கு மேலே பால் இருக்கும். அதாவது என்னுடைய கணிப்பு. ஆனால் அதை விட அதிகமாக கொடுக்குறாங்களா, அதை விட குறையாது. ஓகே, நம்ம வளர்ப்பை பொறுத்து. ஆமாம், நம்ம இதுக்கப்புறம் எப்படி பார்த்துருமோ அதை பொறுத்து அது பால் கறக்கும். ஓகே சொல்லுங்கண்ணா. இது ஹெச்எஃப். ஓகே, 3வது கன்று. 3வது இது கன்று. ஆமாம், கன்று போட்டிருக்கா இல்லை வயலில்? போடல. இன்னொரு 50 நாள் ஆகும். ஓகே. ஆனால் இது ஒரு 30 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க பால். ஓ 2 வேளை சேர்த்து. இது தீவனம் எப்படின்னா கொடுக்குறீங்க இதுக்கு? தீவனம் வந்து நாங்கள் கார்கில் கொடுக்குறோம். கார்கில் பசுந்தீவனம் வந்து மக்காச்சோளம், சோளத்தட்டு அந்த மாதிரி போடுறோம். ஓகே. இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இதுதான். ஆமாம் ஆமாம், அதுதான் போடுறோம். அவங்களுக்கு அந்த கார்கில் தீவனமே நிறைய கொடுப்போம். அதனால் வந்து இது கொஞ்சம் பசு தீவனத்தை அவாய்ட் பண்ணுவாங்க என்கிட்ட இருக்கிறவங்க. ஆமாம். ஆனால் இந்த மாடுண்ணா இது வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸு. சரிங்கண்ணா. வேலைக்கு வந்து ஒரு 15 லிட்டருக்கு. ஒரு வேலைக்கு 15 லிட்டருக்கு. ஏன்னா இந்த கண்ணுக்கு நாங்களே கறந்து ஊற்றி அனுபவிச்சிருக்கோம். அதனால் 2 வேலை சேர்த்தா ஒரு 27 லிட்டரு கேரண்டியாக இருக்குது. ஓ ஆமாம் ஆமாம். போட போகிறது 3வது கன்று. 3வது கன்று வயிற்றில் இருக்குது. ஆமாம் ஆமாம், வயிற்றில் இருக்குது. ஓகே. பல்லுனா மாட்டுக்கு கடையரிச்சு. 2 பல் கிடையாது. 8 மாதம் சேனை. ஓ முதல் கண்ணு போட போதுங்க. ஆமாம், முதல் இருக்கு பாருங்க. இன்னும் க்ளீன் பண்ணல, லேபர் வரல, அதனால க்ளீன் பண்ணல. ஓகே. ஆமாம், இதெல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே நிற்க வச்சுருந்தா பளிச்சுன்னு இருந்திருக்கும். ஆமாம், இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி காட்டுறோம் கேஷுவலாக. அவ்வளோதான், நேச்சுரல் என்ன இருக்கோ அதான் காட்டுறோம். ஆமாம். இது கண்ணு போகிறதுக்கு 2 மாதம் ஆகுமாண்ணா? ஆமாம், 8 மாதம் இது. அதை விட இது 1 மாதம் அதிகமான சேனை. மாடோட ஜாதி வந்து அந்த மாதிரி. ஆனால் ஹெச்எஃப் தான் இதுவும். அப்படிங்க. இதோட உங்களுடைய கணிப்பு 2 வேலைக்கும் சேர்த்து எவ்வளோ கொடுக்கும் பால்? 20 லிட்டருக்கு மேலே கொடுக்கும். 20 லிட்டருக்கு மேலே தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே மாடு வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ வந்து இதே மாதிரி கலரில் ஒரு மாடு இருந்துச்சு, 23 லிட்டருக்கு இருந்துச்சு 2 வேலையும் சேர்த்து.
ஓகே. அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். அந்த கீழே நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்புக்கு தான் நமக்கு வேலை செய்யும். கீழே நரம்பு தான் பெண்டாக போகுது பாரு. ஆமாம், அந்த நரம்பு தான் பால். மாடு பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது எவ்வளோ பெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி தான் பால் வரும். ஓகே. நேராக போச்சுன்னா பால் கம்மியாக இருக்கும், பெண்டாகி போச்சுன்னா பால் அதிகமாக வரும். அவ்வளோ. ஆனால் சொல்லணும், இதெல்லாம் என்ன ரக மாடுண்ணா? இது வந்து நாட்டு மாடுங்க. நாட்டு மாடு. தெற்குத்தி நாட்டுன்றாங்களா, தெற்குத்திய நாட்டு மாடு. நாட்டு மாடு 5 மாதம் சேனை. இப்போவும் வேலைக்கு 4 லிட்டர் இருக்குது. ஒரு வேலைக்கு 4 லிட்டரு. ஆமாம், 2 வேலைக்கு சேர்த்து 8 லிட்டர் கறக்குது. 5 மாதம் சேனை இது மாடு. இது எத்தனாவதுக்கு இது கண்ணு போட போகுதுண்ணா? இப்போ நான் 4வது ஈத்து போட போகுது. 4வது ஈத்து. பல்லுங்க கடையரிச்சு 4வது ஈத்து கண்ணு போட போகுதுங்க. 2 வேலை சேர்த்து 8 லிட்டரு. இது ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸுங்க, நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம். இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுதுங்க? 3வது ஈத்து போட போகுது. 3வது ஈத்து போட போகுது. போட்டாச்சு. ஓகே. கண்ணுக்குட்டினா சேங்கண்ணு போட்டிருக்குங்க. கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? 5 மாதம் ஆகுது. 5 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. சேனைக்கு போட்டு 1 மாதம் ஆகுது. அப்படிங்களா? ஓகே. பால் இப்போ எவ்வளோண்ணா கொடுக்குது இப்போ கரண்ட்லி? இப்போ 5 லிட்டர். ஓகே. எந்த மாடுண்ணா? இது பொட்டை கண்ணு போட்டிருக்கு. சரிங்கண்ணா. கண்ணு போட்டு ஒரு 20 நாள் ஆச்சு. கொஞ்சம் வயசான மாடு. ஓகே. ஆமாம். ஆனால் வந்து வேலைக்கு ஒரு 6, 5 இருக்குது. இதை சொல்லுங்கண்ணா. அந்த மாடு இது வந்து ஹெச்எஃப்ல கிராஸு. சரிங்க. கண்ணு வந்து பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஆனால் வந்து இது வேலைக்கு வந்து ஒரு 6, 5. இந்த மாடுண்ணா? இந்த மாடு ஹெச்எஃப் மாடு. இது வந்து வேலைக்கு ஒரு 4 லிட்டருக்கு. சென்னைக்கு போட்டு 1 மாதம் ஆகுது. நம்மகிட்ட காலை இருக்குது இல்லையாங்க? ஆமாம், அதை போடுறோம். இது வந்து சென்னைக்கு போட்டிருக்கிறோம். 6 மாதம் செனை. இது பீக்கில் வந்து 13 லிட்டர் கறக்குது ஒரு வேலைக்கு. அப்படியா? ஒரே வேலைக்கு 13 லிட்டரு? 13 லிட்டர் கறக்குது ஒரு வேலைக்கு. 13 லிட்டரு பால் கொடுத்துருக்கு பீக்கில். இப்போ ஒரு வேலை கறக்குறோம் சும்மா, ஏன்னா மடி வீக்கம் வரக்கூடாது இல்லையா? ஆமாம், அதனால கறக்குறோம். ஓகே. அந்த மாடுண்ணா? இது ஹெச்எஃப். ஓகே. சென்னைக்கு போட்டு 2 மாதம் ஆகுது. வேலைக்கு இப்போ வந்து கண்ணு போட்டு 1 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் வேலைக்கு 10 லிட்டர் இருக்குது. ஒரு வேலைக்கு 10 லிட்டரு? ஆமாம், 20 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கொடுக்குதுங்க. கண்ணு போட்டு 1 வருஷம் ஆகுது. சென்னைக்கு போட்டு 3 மாதம் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் கேரண்டி இல்லை, செக் பண்ணல. ஓகே. எந்த மாடுங்கண்ணா? இது வந்து ஃபஸ்ட்டு கண்ணு கிடையாது ஹெச்எஃப். இது வந்து வேலைக்கு 12 லிட்டர் இருக்கும். ஆனால் மடி என்ன சின்னதாக இருக்குன்னு கேட்காதீங்க, அது தட்டை மடி. அதாவது உள்மடின்னுவாங்க. ஆமாம், இவ்வளோ தான் வரும். பால் வந்ததுக்கு அப்புறமே இவ்வளோ தான் வரும். ஆனால் வேலைக்கு 12 லிட்டர் இருக்கும். அப்படியா? ஆமாம். இது வந்து எங்கள் முதலாளி வாங்கின அதிர்ஷ்டம். சிந்தாமணி சந்தையில் வாங்கி வந்தார். கிருஷ்ணகிரி. சிந்தாமணி. ஓ, சிந்தாமணி. ஆமாம், சிந்தாமணி சந்தையில் வாங்கி. ஆனால் கடா கண்ணு இது வந்து 5 மாதம் ஆகுது போட்டு. இப்போவும் 10 லிட்டர் இருக்குது. அது எத்தனை? ஃபஸ்ட்டு கண்ணு கடையிலே பாரு எவ்வளோ பெருசு எப்படி வந்து. ஓகே. நாங்கள் சேனை மேலே வாங்கிட்டு வந்தோம். ஓஹோ, வாங்கிட்டு வந்து சேனை மேலே வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம் ஆமாம். இந்த கடையரி எல்லாமே சேல்ஸ் தாங்க. பெரிய தோப்புனால அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்குதுங்க. ஒரு 10 ஏக்கராக்கு மேலே லேண்டு இருக்கிறதுனால அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் திரிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. அதனால கடையரி நல்லா சூப்பராக இருக்குது. காலையை விட்டுருக்குறோம். 2 மாதம் ஆயிருக்கு. இன்னும் எந்த பதிலும் இல்லை. ஓகே. இது இன்னொரு மாதமாக தான். இது வந்து கிர்ருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிர்ரு. இதுவும் இருக்குது. இந்த மாதிரி இப்போ 2 இருக்குது நம்மக்கிட்ட. இது ஒன்று இன்னும் கிர் மாடு 2 இருக்குது. ஆமாம், கிர்ரு கடையறிங்க அது. ஆமாம். நீங்கள் நேராக விசிட் பண்ணலாம் வந்து. இது சென்னைக்கு போட்டிருக்கோம். இன்னும் 5 நாள் ஆச்சு. ஓகே. இது பீக்கில் 15 லிட்டர் கறக்கும். ஓ. ஆனால் கண்ணு போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. எத்தனாவது கண்ணு போட போகுது? 3வது கண்ணு போட்டுச்சு. போட்டுச்சுன்னா 4வது.
ஓகே, 4வது கன்று வயிற்றுல இருக்குங்க. பல்லு வந்து கடை சேர்ந்துட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம். 2 வேளை சேர்த்து எத்தனை லிட்டர் வரும் பார்க்க உங்களுடைய கணிப்பு? நீங்கள் கணிப்பு இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? 30 லிட்டரு. 30 லிட்டரு? கேரண்டி. ஆமாம், 30 லிட்டர் வருதான் 2 வேளை சேர்த்து. நீங்கள் சந்தையில்னா கூட வந்து ஏதாவது சொல்லி கூட சேல் பண்ணிடலாம். இங்கே அது மாதிரி சேல் பண்ண முடியாது. எல்லாமே உண்மையாக இருக்கும். நீங்கள் நேராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதனால் வந்து சனி போடுறதுக்கு எனக்கு சிரமம் கிடையாது. ப்ரீடெல்லாம் நீங்கள் ஊசி போடலையா? நிறைய ஊசி கிடையாது. அதுனா ஊசி. இது மீதி எல்லாமே சென்னைக்கு போடுறதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ப்ரீடு வந்து மாடே வச்சுருக்குறாங்க ப்ரீடுக்காக. இங்கே உற்பத்தி செஞ்சிடுறாங்க. இவர் தான் பண்ணுற வேலைலாம் இவருடைய வேலை தான். இங்கே இருக்கிற மாட்டுக்கெல்லாம் இவர் தாங்க அப்பா. இங்கே இருக்கிற மாட்டுக்கெல்லாம் இதுதான் அப்பா. இங்கேருந்து தான் ப்ரீடுக்காக வச்சுருக்குறாங்க. ப்ரீடுக்காக வளர்த்துட்டு வராங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அணைக்கட்டு ரோடுங்க, குடிமல்லூர் பக்கத்தில் இந்த ஃபார்ம் இருக்குது. லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி நேராக இங்கே வந்துடலாம். இது அணைக்கட்டு ரோடுங்க, அணைக்கட்டு போகிற வழி. குடிமல்லூர், கொஞ்சம் குடிமல்லூர் தாண்டி வந்தோடனே தோப்பு பாருங்கள், இடம் பாருங்கள், லொக்கேஷனு எல்லோ கலர் கேட்டு. லொக்கேஷன் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். அதை டச் பண்ணாவே டேரெக்டாக நீங்கள் வந்துடுவீங்க. இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன்.